தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிகிற பெரு நெருப்பு அஜித்குமார் கொல்லப்பட்டார். இந்த செய்தி தமிழ்நாடு பட்டி தொட்டிகளெல்லாம் ரெக்கை கட்டி பறக்கிறது. ஆனால் இந்த கொலை வழக்குக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிந்து கிடக்கிறது. அஜித்குமார் கொல்லப்பட்டார். அஜித்குமார் நகை திருடிய வழக்கிலே காவல்துறையினர் ஏறக்குறைய 24 மணி நேரம் அவரை சட்டவிரோத கஸ்டடியில் வைத்து அவரை கொன்றொழித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஊக்கம், தைரியம் எங்கிருந்து யாரால் கொடுக்கப்பட்டது? இதுதான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு தைரியமும், இவ்வளவு ஊக்கமும், இவ்வளவு தெம்பும் திராணியும் ஒரு மிகப்பெரிய அதிகார மட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இதுபோன்று செய்ய முடியும். மானாமதுரை காவல் நிலையம் கண்டுகொள்ளவில்லை. மானாமதுரை டிஎஸ்பி சிறப்பு பாதுகாப்பு படை, மாவட்ட எஸ்பி கண்டுகொள்ளவில்லை. இதை தாண்டி இந்த தகவல் உடனடியாக தெற்கு மண்டல ஐஜி அலுவலகத்திற்கும் இந்த செய்தி சென்றிருக்கும். அவரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இப்படி பல பேரால் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட இந்த அதிகார மையம் எங்கிருந்து யாரால் அனுப்பப்பட்டது? அஜித்குமாரோடு சேர்ந்து ஏறக்குறைய 4 பேர் விசாரணை கைதிகளாக விசாரிக்கப்பட்டு அஜித்குமார் மட்டும் தாக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கிறார். மரணமர அடையும் தருவாயில் தாக்கப்பட்டிருக்கிறார். மரணமடைந்த பிறகும் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு மரணமடைந்தது கூட தெரியாமல் தாக்கப்பட்டு மிளகாய் பொடி கரைசலை உள்ளே குடிக்க வைத்து குடிக்க மறுத்த போதும் அடித்திருக்கிறார்கள். அவருடைய தம்பி சொல்லுகிறார், திருப்புவனம் காவல்துறை புகாரை பதிவு செய்யாமலே இந்த வழக்கை விசாரித்திருக்கிறது. டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சிறப்பு காவல் படையினுடைய அந்த அணியினுடைய கட்டுப்பாட்டாளர். அவர் மேலும் அழுத்தம் கொடுத்து இந்த குற்றவாளியிடமிருந்து 9 பவுன் நகையை எப்படியாவது மீட்டெடுங்கள். ஆனால் இது போலீஸ் துறைக்கே சொந்தமான புலனாய்வு இதில் செய்யப்படவே இல்லை. காரணம், இந்த காரில் எத்தனை பேர் இந்த சாவி காருக்குள்ளே வந்து போனவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் விசாரித்திருந்தாலே இந்த நகை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த விசாரணையை போலீஸுக்கு உண்டான விசாரணை முறையோடு செய்யாமல் அடித்து கொள்வதில் மட்டும் ஆர்வம் செலுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். நீங்கள் 9 பவுன் நகைக்காக உயிரை விடக்கூடிய அல்லது இத்தனை சித்திரவதைகளையும் தாங்கி நகையை கொடுக்காமல் இருப்பதற்கு இந்த அஜித்குமார் ஆப்கானிஸ்தானிலோ பாகிஸ்தானிலோ அல்லது ஹமாஸ் இயக்கத்திலோ பயிற்சி பெற்றவன் இல்லை என்பது எப்படி சண்முக சுந்தரத்துக்கு தெரியாமல் போனது? எஸ்பிக்கு எப்படி தெரியாமல் போனது? இவர்களெல்லாம் மனித உயிர்களை பற்றி கவலைப்படாத நபர்கள். அந்த திருப்புவனம் மடப்புறம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆட்களும் இது பற்றி எந்த அக்கறையும் படாதவர்கள். அந்த பகுதியில் அஜித்குமாருடைய சமூகம் மைனாரிட்டி சமூகம். இவர்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை
அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் அந்த பகுதியில் இல்லை. ஆதலால் தான் இந்த இளைஞன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இவர்களை எது செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. இவர்கள் சமூகம் மிக மிக வலிமை குன்றிய சமூகம், சுயநல சமூகம். வேறு சமூகமாக இருந்தால் அவர்களுக்கு மிக எளிதாக படித்தவர்கள், சிந்தனையாளர்கள் உடனடியாக களமிறக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அஜித் குமாரை பொறுத்தவரை அஜித் குமாரை 2 நாள் கஸ்டடியில் வைத்திருந்த பொழுதும் எந்த வழக்கறிஞரும் அவர் சார்ந்த வழக்கறிஞரும் வந்து சேரவில்லை. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரியில் வள்ளியூரைச் சேர்ந்த அஜித் குமார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். அவன் மருத்துவக் கல்லூரி மாணவன், வள்ளியூரை சார்ந்தவன். அது தொடர்ந்து 3 நாட்கள் தண்ணீர் மோட்டார் பழுதடைந்து குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சமைப்பதற்கு நீர் இல்லை. இதை தட்டி கேட்கக்கூடிய வலிமை யாருக்கும் இல்லை. இந்த இளைஞன் இந்த தகவலை சக நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பயணிக்கிறான். இது பரவியவுடன் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து சேருகிறார்கள். மருத்துவக் கல்லூரி இருந்தால் மருத்துவர்களும் இருக்க வேண்டும், மருத்துவ பேராசிரியர்களும் இருக்க வேண்டும், 10க்கும் மேற்பட்ட அடியாட்களும் இருக்க வேண்டும். காரணம், மருத்துவக் கல்லூரி என்பதே அடியாட்களால் நடத்தப்படுகிற கல்வி நிறுவனமாக மாறி போய்விட்டது. அத்தனை மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி ஒரு அடியால் பட்டாலும் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாணவன் அவனுடைய அறையிலிருந்து அடித்து இழுக்கப்படுகிறான். பகலில் இழுக்கப்படுகிறான். இழுத்து மயக்கமடைகிற வரை அடித்து துவைக்கப்படுகிறான். நல்ல வேளை அவன் மரபணு கொஞ்சம் வீரியமான மரபணுவாக இருந்ததால் அவன் கொல்லப்படவில்லை. அத்தனை அடிகளையும் சுமந்து கொண்டு மயங்கிய நிலையிலே ஒவ்வொரு வகுப்புக்கும் இழுத்து செல்லப்படுகிறான். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், பேராசிரியர், மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அனைவரும் அமைதியாக பார்க்கிறார்கள். அந்த மாணவன் மயங்கிய நிலையிலே, கால் தரையில் தொங்கிய நிலையிலே இந்த 10க்கும் மேற்பட்ட அடியாள் கும்பல், ரவுடி கும்பல் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் அழுத்தி செல்லப்படுகிறது. இவர்களெல்லாம் இந்தி போராட்டத்தை எதிர்த்து துப்பாக்கி சூட்டை சந்தித்த மாணவர் சமூகம் எங்கே? சக மாணவன் 10 ரவுடிகளால் அத்தனை வகுப்புக்கு இழுத்து செல்லப்படுகிறான். இதை பார்த்து அந்த ஐம்புலன்களும் அடக்கி கொண்டு அஞ்சி நடுங்குகிற மாணவர் சமூகம் எங்கே? இப்படி அடித்து இழுத்து செல்லப்பட்ட பிறகு கல்லூரியை பற்றி எந்த தகவலும் கசிய விடக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கான இறுதி எச்சரிக்கை. அந்த மாணவன் அங்கிருந்து சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறான். அவருடைய தந்தையார் வள்ளிகுளத்தில் இருந்தவருக்கு, உங்களுடைய மகன் மயங்கி கீழே விழுந்து விட்டான், அவனை மருத்துவமனையிலே ஒப்படைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த ரவுடி கும்பல் வெளியேறிவிட்டார்கள். ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி நடத்துகிற இந்த ரவுடி கும்பல் உடனடியாக அந்த மாணவனுடைய சிறிய தந்தை சித்தப்பா கீழ்ப்பாக்கத்திலே மளிகை கடை வைத்திருந்தவர் ஓடி வந்து தன்னுடைய அண்ணன் மகனை பார்க்கிறார். அவன் குத்துயிரும் குலையுருமாக கிடக்கிறான். அங்கிருந்து அந்த மாணவனை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுமதிக்கிறார்கள்.
அங்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியிலிருந்து அவருடைய சம்பந்தி ஒரு ஐஜி இளங்கோவன், ஓய்வு பெற்ற ஐஜி, போலீஸ் துறையினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த மாணவனை டிஸ்சார்ஜ் செய்து வெளியே அனுப்புங்கள் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி அறிந்த அத்தனை ஊடகவியலாளர்களும் மருத்துவமனைக்கு குவிகிறார்கள். அதிலே நானும் ஒருவன். 2016 வாக்கு என்று நான் நினைக்கிறேன். தமிழக அரசியலில் செய்தி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலம் அது. ஏறக்குறைய 9 வருஷம் ஆச்சு. பயிற்சி மருத்துவர்கள், ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் வெள்ளை அங்கியை வெள்ளை கோட்டை கலட்டி வைத்துவிட்டு குண்டாந்தடியோடு வருகிறார்கள். மருத்துவர்கள், கேமராக்கள் உடைக்கப்படுகிறது மருத்துவமனை வளாகத்திலே. பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். 25க்கு மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் அந்த வெள்ளை சட்டையை கழட்டி வச்சுட்டு வந்து அடிக்கிறான். கேமரா உடைக்கப்படுகிறது. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் கேமராவை காப்பாற்றிக் கொள்வதற்கு மருத்துவமனை வளாகத்தில் தப்பி ஓடுகிறார்கள். அந்த காட்சியெல்லாம் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நடக்கிறது. நடந்து முடிந்த கேமராவை காப்பாற்றி கொள்ளுகிற நிலையில் அத்துணை தொலைக்காட்சி செய்தியாளர்களும் தப்பி ஓடிவிட்டார்கள். நான் சில ஊடகவியலாளர்களை அழைத்து கொண்டு அந்த டீன் அலுவலகத்துக்கு செல்லுகிறேன். அந்த டீன் சொல்லுகிறார், மேலிருந்து உத்தரவு வருகிறது, நான் என்ன செய்ய முடியும்? வந்தால் நீங்கள் எந்த அதிகாரியும் யாரும் தங்கள் நிலைமைகளை மறந்து பதுங்கி விடுகிறார்கள். அதே நிலைமை தான் அஜித் குமாருடைய விசாரணை வளையத்திற்குள்ள மிகப்பெரிய சட்ட விதி மீறல் நடந்திருக்கிறது. இந்த விதி மீறலை கூடிய விரைவில் இரண்டும் ஒரே சமூகம், இந்த சமூக இரண்டும் சில பல லட்சங்களை வாங்கி கொண்டு, அந்த குடும்பம் மிக எளிமையான குடும்பம், எளிய குடும்பம். ஆதலால் மகனுடைய மரணம் அந்த குடும்பத்தை வாழ வைக்கும். இப்படியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் யார் இறந்தாலும் சில பல லட்சங்களால் விலைக்கு வாங்கப்பட முடியும் இந்த எளிய தமிழர்களை. இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு, திராவிட ஆட்சியினுடைய சாபக்கேடு, இந்த இனத்தினுடைய சாபக்கேடு. ஆகையால் முழுக்க அஜித் குமாருடைய மரணம் நீதிமன்றத்தால் இன்று விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பல திசை மாற்றுகிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. நிகிதா தலைமறைவு, இந்த வழக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அல்ல, ஐஏஎஸ் அதிகாரி என்று திசை மாற்றம் நடக்கிறது. இப்படி பல திரைமறைவு வேலைகள் அஜித் குமாருடைய மரணத்திலே நடக்கிறது. எப்படி பென்னிஸ் ஜெயராஜனுடைய மரணத்தில் நடந்ததோ அதே போன்று இந்த அஜித் குமாருடைய மரணத்திலும் நடக்கிறது. இவர்களெல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அரசியல் கட்சிகள் அவர்களை காப்பாற்றி கொள்ளுகிற நிலையில்தான் எதிர்க்கட்சிகளும் இருக்கிறார்கள். சமூக தலைவர்களும் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு சமூகம் தேவைப்படுகிறது, ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.